நம்ம சேனலோட நோக்கம் என்னன்னா, யார் யாருக்கெல்லாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் பேசிக் கிராமர் கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாத்துக்காகவும் ஷார்ட்கட் மெத்தடில் வித்தின் ஃபியூ மினிட்ஸில் கற்றுக்கிற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் போர் அடிக்காமல் என்ஜாய் பண்ணி கற்றுக்கிறதுக்காக நம்ம சேனலில் இருக்க ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு கார்ட்டூன் கேரக்டர்ஸ் கிரியேட் பண்ணி அதன் வழியாக ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கான பிளாட்ஃபார்மை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரொனவுன். இந்த ப்ரொனவுன் அப்படிங்கிறது ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கும் பேசிக் கிராமருக்கும் ரொம்ப முக்கியம். ப்ரொனவுனில் குறிப்பாக நம்ம இன்னைக்கு சப்ஜெக்ட் ப்ரொனவுன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுன் இருக்கு இல்லையா, இதை நம்ம மூணாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன் பிரிக்கலாம். இதைத்தான் நம்ம தமிழில் தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிறது தன்மை, தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் குறிப்பது. நான், நாங்கள். செகண்ட் பர்சன் அப்படிங்கிறது முன்னிலை, தனக்கு முன்னிற்பவரை குறிப்பது. நீ, நீங்கள். தேர்டு பர்சன் அப்படிங்கிறது படர்க்கை, மூன்றாவது நபரை குறிப்பது. அவன், அவள், அது, அவர்கள். ஹி, ஷி, இட், தே. இப்போ இங்கிலீஷ்ல இந்த ப்ரொனவுன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இட் ரீப்ளேசஸ் த நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெயர் சொல்லுக்கு பதிலாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படிங்கிறத இப்போ உதாரணத்தோட பார்க்கலாம். சரியா? இப்போ உங்களுக்கு ராம்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. சரியா? இப்போ ராமை பற்றி நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது, ராம் சாப்பிட்றான், ராம் தூங்குறான், ராம் விளையாடுறான், இப்படியா பேசுவீங்க? இப்படி சொல்ல மாட்டீங்க இல்லையா? அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவன் சாப்பிட்றான், அவன் தூங்குறான், அவன் விளையாடுறான். ராம் அப்படிங்கிற பேருக்கு பதிலாக அவன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்க. இதைத்தான் நம்ம இங்கிலீஷில் ப்ரொனவுன் அப்படின்னு படிக்கிறோம். Say for example, Ram is playing, Ram is running, Ram is eating அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா he is playing, he is eating, he is running. ராம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக இந்த இடத்துல நீங்க என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க? he யூஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ இன்னொரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. இப்போ உங்க வீட்டில் நீங்க பேசிட்டு இருக்கும்போது, உதாரணத்துக்கு உங்க பேர் சுரேஷ்னு வச்சுக்கோங்க. சுரேஷ் கிளம்புறேன், சுரேஷ் விளையாடுறேன் அப்படி சொல்லுவீங்களா? இல்ல நான் கிளம்புறேன், நான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. உங்க பேருக்கு பதிலாக அந்த இடத்துல நான் யூஸ் பண்றீங்க. சுரேஷ் இஸ் லீவிங், சுரேஷ் இஸ் கோயிங் டு பிளே அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஐ ஆம் லீவிங், ஐ ஆம் கோயிங் டு பிளே. அந்த சுரேஷ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஐ அப்படிங்கிற ப்ரொனவுன் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்க. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர், அல்லது உங்கள் சிஸ்டர்ஸ் ஒரு 2 பேர், அல்லது உங்கள் பிரதர்ஸ் ஒரு 2 பேர், யாரோ 2 பேர் வெளியில் போகிறாங்க. அவங்க சில செயல்கள் பண்ணுறாங்க, விளையாடுறாங்க, காஃபி குடிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மீனா அண்ட் ராஜி ஆர் பிளேயிங், மீனா அண்ட் ராஜி ஆர் டான்ஸிங், மீனா அண்ட் ராஜி ஆர் டேக்கிங் டீ. இப்படி சொல்லுவீங்களா? அப்படி சொல்ல மாட்டேங்க இல்லையா? அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுவீங்க? தே ஆர் பிளேயிங், தே ஆர் ஈட்டிங், தே ஆர் ட்ரிங்கிங். இப்படி மீனா அண்ட் ராஜி அப்படின்னு 2 நபரையோ அல்லது பல நபர்களையோ குறிப்பதற்கு பதிலாக அந்த இடத்துல தே அப்படிங்கிற வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. இதுக்கு பேர் தான் ப்ரொனவுன். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போது நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நாங்கள் சாப்பிடுகிறோம் அப்படின்னு சொல்லுவீங்க. அதை விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேரை சொல்லி மீனா, ராஜி, சுரேஷ், ரமேஷ் அண்ட் ஐ ஆர் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை, அத்தனை பேர்களுக்கும் பதிலாக வி அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. வி ஆர் ஈட்டிங் அப்படின்னு சொல்கிறீங்க, நாங்கள் சாப்பிடுகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அத்தனை பெயர்களுக்கும் பதிலாக நாங்கள் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சீதா இஸ் பிளேயிங், சீதா இஸ் ஈட்டிங், சீதா இஸ் ரன்னிங்னு ஒவ்வொரு டைமும் சீதா சீதான்னு நம்ம ஒருத்தரோட பேர் சொல்லி சொல்ல மாட்டோம். அதுக்கு பதிலாக ஷீ இஸ் ஈட்டிங், ஷீ இஸ் ரன்னிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சீதாக்கு பதிலாக ஷீன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ப்ரொனவுன். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள், ரோபோட் இஸ் பிளேயிங், ரோபோட் இஸ் டான்ஸிங்னு சொல்லாமல் இட் இஸ் பிளேயிங், இட் இஸ் டான்ஸிங் அப்படின்னு அந்த வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த நேமை இட் அப்படிங்கிற ப்ரொனவுன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ப்ரொனவுன் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த ப்ரொனவுன் அப்படிங்கிறது இட் ரீப்ளேசஸ் த நவுன். இந்த ப்ரொனவுனை நம்ம 3 டைப்பாக பிரிக்கலாம்: ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சப்ஜெக்ட் ப்ரொனவுன் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் பற்றி பார்க்கலாம்.